பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்பீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை எத்தனை பேர் அதை உண்மையாக ஆசரிக்க முடிகிறது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய சொந்த வேலைகளை அதிலே செய்வீர்கள் என்றால், உங்களுடைய இஷ்டத்தின்படி அந்த நாளிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பேரிலே துக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, அதே உபாகமம் 5வது அதிகாரம் 13, 14வது வசனத்திலே, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிக்கலாம், ஆனால் 7வது நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் எருதாகிலும் உன் கழுதையாகிலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் நீ இளைப்பாறுவது போல அவர்களும் இளைப்பாற வேண்டும் என்று கர்த்தர் இங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கென்று அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்க நீங்க நினைக்கணும். கர்த்தர் மோசையின் வழியாக நமக்கு கொடுத்த கட்டளைகளிலே 4வது கட்டளை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்க நீங்க நினைக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நிச்சயமாக நடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற 7வது நாளிலே நீங்கள் கர்த்தரை துதித்து அவரை மகிமை செலுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொந்த இஷ்டத்தின்படி வேலை செய்யாமல் நீங்கள் சொந்த இஷ்டத்தின்படி பேச்சு கூட பேசக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த நாளிலே 7ஆம் நாளிலே அது கர்த்தருடைய நாள். 7ஆம் நாள் அது கர்த்தருக்கு ஏற்ற நாள். அந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சேவித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து அவரை தொழுது கொண்டு அந்த நாள் முழுவதும் ஒரு வேளையும் செய்யாதபடி கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி காத்திருப்பவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஒருவேளை 7வது நாளிலே ஓய்வு நாளிலே கர்த்தருக்கண்ட அந்த நாளை கொடுக்க மறந்து விட்டேன், கர்த்தருக்கண்ட நாளிலே நான் சர்ச்சுக்கு போறதை மறந்து விட்டேன், சர்ச்சுக்கு போகல, கர்த்தரை சொல்லுகிறார், அது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. கர்த்தருக்கு நீங்க நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வரும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக ஆசரிக்க நினையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.